சிருஷ்டிகர்த்தர் மனிதனை ஏன் படைத்தார்? ஆண்டவர் என்னை ஏன் படைத்தார்? உன்னை ஏன் படைத்தார்? நம்மை ஏன் படைத்தார்? வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிக்குத்தானே. ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆண்டவர் இல்லை என்றால், ஆண்டவருடைய அன்பு இல்லை என்றால், நீ நாம் இந்த உலகத்திலே வாழவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வைத்திருக்கிற லிஸ்ட் டு டூ, இந்தந்த வேலைகளை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அங்கே போகணும், வரணும், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதெல்லாம் அடுத்தபடியான காரியம். முதல் காரியம், முதல் நோக்கம், ஆண்டவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், நான் திரும்பவும் அவரிடத்தில் அன்பு கூறுவேன். அவர் நம்மை ஒரு குடும்பமாக பார்க்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையுடையவர்களாக, விசுவாசமுடையவர்களாக அவரிடத்திலே வந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரையும் தேவனுடைய கர்த்தருடைய சிருஷ்டிகர்த்தருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் நம்மை படைத்ததனுடைய நோக்கம், அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார், நாம் திரும்பவும் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அதற்காகத்தான் மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தரிடத்திலே வந்தவர்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு உடன்பட்டவர்கள், அவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.